சங்கீதத்தை திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் போன வாரமும் நம்ம அதை தான் தியானித்தோம். இந்த வாரமும் அதிலிருந்து சில காரியங்களை நம்ம தியானிப்போம். ஆமென். எல்லாரும் 14வது சங்கீதத்தை திருப்பிக்கோங்க. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஆமென் சொல்லுங்க. முதல் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். ஒருவனும் இல்லை. அடுத்த வசனம், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மணிபுத்திரனை கண்ணோக்கினார். எல்லாரும் வழி விலகி ஒருவனாகிலும் இல்லை. அப்ப நம்ம போன வாரத்துல என்ன தியானிச்சோம்? கர்த்தர் ஒருவரே தெய்வம், அவரை அன்றி வேற இரட்சகர் இல்லை. அவர் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நாம் விடுவிக்கப்படுவதற்கு ரட்சிக்கப்படுவதற்கு கட்டளையிடப்படவே இல்லை. அல்லேலூயா. பரிசுத்தர்னு சொன்னாலே யார் தான்? இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் தான் அந்த உலக இரட்சகராய் இருக்கிறார். அவரை தவிர வேற தெய்வம் இல்லவே இல்லை. அல்லேலூயா. அவர் தான் ஆமை. அவரை குறித்து நாம் பேசுவோமே, ஆனால் ஆமை புத்தகம் கொள்ளாது, ஆமை நேரம் பத்தாது, ஆமை சோத்திரம் இந்த யுகமே போதாது. அவ்வளவு காரியங்களை தேவனை குறித்து நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். அல்லேலூயா. ஆமை சோத்திரம். தேவன் என்பவர் நம்முடைய ஆமை சிநேகிதராய் இருக்கிறார். நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாவுமாய் இருக்கிறார். ஆமை. அப்படி ஆமான்னு சொல்றவங்க மற்றொரு அல்லேலூயா சொல்லிருங்க. அல்லேலூயா. ஆமே சோத்ரா. அப்போ மதிகெட்டவன் தேவன் இல்லை என்று என்ன செய்கிறான்? சொல்லுகிறான். மதிகெட்டவன் யார்? மதிகெட்டவன் என்று சொன்னோம். மதிகெட்டவன் என்று யார் சொன்னோம்? தேவனை அறிஞ்சும் தேடாதவன் யார் தான்? மதிகெட்டவன் தான். அல்லேலூயா. தேவன் குடும்பம், கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தும் ஜெபிக்காதவன் யார் தான்? மதிகெட்டவன் தான் அவன். அல்லேலூயா. ஆமே சோத்திரம். அதுதான் நம்ம அநேக காரியங்களை பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். தங்களை என்ன செய்கிறார்கள்? கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். அருவருப்புக்கு அடிமையா இருக்கிறார்கள். எதற்கு அடிமையா இருக்கிறாங்க? இன்னைக்கு உலகத்தை பார்த்தோம்னா எதற்கு அடிமையா இருக்கிறார்கள்? அருவருப்பான கிரியைகளுக்கு பிசாசானவன் ஜனங்களை என்ன செய்து வைத்திருக்கிறான்? அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். சுதந்திரம் என்று சொல்லி ஒரு அருவருப்பான கிரியைகளுக்கு என்ன செய்கிறார்கள்? அடிமைப்பட்டு, அதுல மிக மேலான ஒன்று என்ன? விக்கிரக ஆராதனை, விபச்சாரங்கள், வேசித்தனங்கள். இவைகளை கர்த்தர் வெகுவா என்ன செய்கிறார்? அருவருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அருவருப்பு மிக உச்ச கட்டத்தில் இருக்கிற அருவருப்பு என்ன? விக்கிரக ஆராதனை. அவை ஆமை. அப்ப நான் என்ன சொன்னேன்? விக்கிரகங்கள் அல்ல உடைக்கப்படுவது, விக்கிரகத்தை நம்புகிற நம்பிக்கை உடைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமை. ஆமை. அது உடைஞ்சதுனால எந்த பிரயோஜனமும் இல்லவே இல்லை. அதனால எந்த பிரயோஜனம் அதுல ஒண்ணுமே இல்லை. ஆனால் அவற்றின் மேல் மனிதர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை, அவர்கள் மேல் மனிதன் வைத்திருக்கிற பக்தி, அது உடைக்கப்பட வேண்டும். அது உடைக்கப்பட வேண்டுமானால் தேவன் எழுந்தருள வேண்டும். அல்லேலூயா. தேவன் எழுந்தருள்னாதான் அது எழுப்புதல். சொல்லுங்களேன், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். தேவன் எழுந்தருளுகிற இடத்துல எழுப்புதல் வரும். தேவன் எழுந்தருளுகிற இடத்துல அக்கினி பற்றி எரியும். தேவன் எழுந்தருளுகிற இடத்துல எந்த சக்தியும் நிற்க முடியாது. அல்லேலூயா. அப்படியானால் நம்ம போன வாரத்துல தியானித்த காரியம், தேவன் எழுந்தருளுவாராக, தேவன் எழுந்தருளுவாராக. தேவன் எழுந்தருளும் போது சத்துரு மடங்கடிக்கே பட்டுத்தான் ஆக வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, சபையில, ஊழியத்துல யார் எழுந்தருள வேண்டும்? தேவன் எழுந்தருள வேண்டும். அவர் நமக்கு முன்னே போக வேண்டும். அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை நாம் வாழ வேண்டும். அப்பந்தான் சத்துரு என்ன செய்யப்படுவான்? முறியடிக்கப்படுவான். அப்படின்னு சகல காரியங்களை நம்ம குறித்து தியானித்தோம். அப்போ உலகம் எல்லாமே எதுக்கு அடிமையா கிடக்கு? அருவருப்புக்கு அடிமையா இருக்கு. எதுக்கு அடிமை? அருவருப்புக்கு அடிமை, தீங்குக்கு அடிமை. அவங்களை பிசாசு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். அருவருப்பான கிரியைகளுக்கு பிசாசு என்ன செய்து வைத்திருக்கிறான்?
அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். ஆனால் அதை சரி என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இது எங்களுக்கு கிடைத்த சுதந்திரம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இது எங்களை யாரும் கேட்கக்கூடாது என்று நினைத்து ஜனம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஆமே, அடிமைப்பட்டு கிடக்கிறது. யாருக்கு? ஆனால் நாம் எதற்கு அடிமையாயிருக்கிறோம்? நீதிக்கு அடிமையாயிருக்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்தத்திற்கு அடிமையாயிருக்கிறோம். தேவனுக்கு அடிமைகளாக இருக்கிறோம். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சத்தியத்திற்கு அடிமைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நாம் எதற்கு அடிமை? சத்தியத்திற்கும் நீதிக்கும் பரிசுத்தத்திற்கும் அடிமைகளாக, நீதிக்கு அடிமைகளாக நாம் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். நான் அடிமை என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் ஒரு ஆமேன் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் இல்லை என்று அவன் ஏன் சொல்றான்? தேவன் இல்லை என்று ஏன் சொல்றான்? உண்மையா வாழணும். தேவன் இருக்கிற தேவன் சோதரை இல்லை என்று ஏன் அவன் சொல்றான் அப்படின்னா, உண்மையா வாழணும், உத்தமமா வாழணும், தேவனுக்கு பயந்து வாழணும். இந்த வாழ்க்கை அவனால வாழ முடியல. அதனால அவன் என்ன சொல்றான்? தேவன் இல்லை என்று சொல்லுகிறான். இருதயத்திலே சொல்லுகிறான். இவரை தாவீது என்ன சொல்லுகிறார்? மதிகெட்டவன் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி சில காரியங்களை நாம பார்த்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமை ஸ்தோத்திரம். ஏன் தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான் அப்படின்னா, அவன் தேடுகிறதே கிடையாது. என்ன செய்யறதே கிடையாது? தேடுகிறதே கிடையாது. தேடுனாதான் இருக்கு இல்லைங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. தேடுனாதான் எதை கண்டுபிடிக்க முடியும்? இருக்கிறது இல்லை என்பதை கண்டுபிடிக்க முடியும். தேடாதவர்களுக்கு தேவன் இல்லை என்று தான் சொல்லுவார்கள். யார் ஒருவன் தேடலையோ அவர்கள் என்னதான் சொல்லுவாங்க? தேவன் இல்லை. தேவன் இல்லை என்று மாத்திரமல்ல, எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லுவான். அல்லேலூயா. ஆராதிக்காதவங்களுக்கு தேவ பிரசனம் தெரியுமா? தேவ பிரசனம் தெரியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கேட்கிறவர்களுக்கு கேட்காதவங்களுக்கு தேவனுடைய வசனத்தை, அந்த வசனத்தில் இருக்கிற வல்லமையை உணர முடியுமா? முடியாது. கேட்காதவங்களுக்கும், தேடாதவங்களுக்கும், ஆராதிக்காதவங்களுக்கும், ஜெபிக்காதவங்களுக்கும் ஸ்தோத்திரம் என்ன விசேஷம் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியாது. தேடினாதான் விசேஷம் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும். தேடினால்தான் சிறப்பான ஒன்று இருக்கு என்பதை கண்டுபிடிக்க முடியும். தேடினாதான் தேவ வல்லமை இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. தேடினாதான் பரலோகம் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியும். தேடாமலேயே இல்லை இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிற மதிகட்ட உலகம்தான் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். தேடினால் தென்படுவார். அவரை நீ தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். சாலமோனுக்கு தாவீது சொல்லுகிறார். 1 28 அதனுடைய 10வது வசனம் என்று நினைக்கிறேன். நீ அவரை தேடுவாய், ஆனால் அவர் உனக்கு என்ன செய்வார்? என்ன சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் உனக்கு என்ன செய்வார்? 1 28வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம் என்று நினைக்கிறேன். 9வது வசனத்தினுடைய கடைசி சில வசனங்களை போட்டிருக்கிறது. நீ அவரை தேடினால் உனக்கு போட்டிருக்கா இல்லையா? 1 28:9. நீ அவரை தேடினால் அவர் உனக்கு, சத்தமா சொல்ல மாட்டீங்களே. நீ அவரை தேடினால் அவர் உனக்கு, மறுபடியும் சத்தமா சொல்லுங்க. நீ அவரை தேடினால் அவர் உனக்கு. அதனால்தான் தாவீது சொல்லுகிறார், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க பரலோகத்தில் இருந்து மணிபுத்திரனை கர்த்தர் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். தேடாமல் அவள் இல்லைன்னு சொல்றது தப்பு. தேடு, கண்டிப்பாய் அவர் உனக்கு தென்படுவார். ஏதோ ஒரு அடையாளம் உனக்கு தென்படும். ஏதோ ஒரு வல்லமை அவர் உனக்கு காண்பிப்பார். தேவன் தம்முடைய பிரசன்னத்தை விளங்க பண்ணுவார். தேவன் தம்முடைய கரத்தினால் உன்னை தொடுவார். தேடாமலே அவர் இல்லைன்னு சொன்னா அவனை யாருன்னு சொல்றாரு தாவீது? மதிகெட்டவனே, நீ தேடாமலே அவர் இல்லை இல்லைன்னு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஜெபிக்காமலே நன்மை கிடைக்கலன்னு நீ சொல்லி கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. பிரயாசப்படாமலே பலன் இல்லைன்னு நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற? ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கீங்களே. அல்லேலூயா. பிரயாசப்படாம
எனக்கு பலன் கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல, அப்படியா இப்படியா அப்படி நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறான், சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இவர்களை தான் தாவீது சொல்லுகிறான், மதிகெட்டவர்களே, தேடினால் உங்களுக்கு கட்டாயம் தென்படுவார், தேடினால் நீங்கள் கட்டாயம் கண்டடைவீர்கள். அல்லேலூயா. அப்போ இங்க என்ன சொல்லுகிறார், தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன். யாரை தேடுகிற, யாரை தேடுகிற, தேவனை தேடுகிற, தேவனை தேடுகிற. அல்லேலூயா. என்னுடைய தேவை அவர்தான், எனக்கு எல்லாமே அவர்தான், எனக்கு சகலமும் அவர்தான், என்னுடைய நம்பிக்கை அவர்தான், என்னுடைய நங்கூரம் அவர்தான். அப்போ நான் யாரை தேடணும், தேவனை தேடணும். தேவைக்காக அவரை தேடக்கூடாது. என்னுடைய தேடுதல் யாராக இருக்க வேண்டும், தேவைக்காக அல்ல. என்னுடைய தேடுதல் என் தேவன். அதிகாலமே தேடுகிறேன். அல்லேலூயா. அதிகாலமே தேடுகிறவன் வாழ்க்கையில தேவையை நினைச்சு அவன் தேட மாட்டான். அதிகாலையில் என் தேவ பிரசனம் எனக்கு வேண்டும், அவர் எனக்கு தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேடினாதான் இருக்கா இல்லையாங்கிறத என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்கவே முடியும். தொலைத்த ஒன்றை தேடினாதான் கண்டுபிடிக்க முடியும். தொலைஞ்சது தான், ஆனா தேடணும்ல. தேடினா தானே கண்டுபிடிக்க முடியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேடினாதான் தெரியும். உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டு இல்லை இல்லைன்னு சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. மதிகெட்டவன் அப்படித்தான் சொல்லுவான். சோம்பேறி மழை வருகிறது என்று சொல்லி என்ன செய்ய மாட்டான், உள்ள போக மாட்டான். வெயில் அடிக்கி மழை வருது, காத்தடிக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி என்ன செய்ய மாட்டானா, உள்ள மாட்டான். அல்லேலூயா. அப்போ தேவனை தேடாதவன் சொல்ற சாக்கு போக்கு எல்லாமே, தேவனை பிரயாசப்படாதவன் சொல்லுகிற சாக்கு போக்கு இல்லாம, சாக்கு போக்கு எல்லாமே என்னதுதான், இல்ல இல்ல இல்ல. ஆனா தேவனை தேடுகிறவன் சொல்றது, அவர் என்னை கைவிடுவது இல்லை. அல்லேலூயா. அவர் என்னை விட்டு விலகுவது இல்லை. அவரை தேடுகிறவன் சொல்வது, அவர் கிருபை என்னை விட்டு விலகுவது இல்லை. அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தெய்வம் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். தேடுறவன் வாயிலிருந்து வருக, இந்த இல்லையும் ஒண்ணுதான், அந்த இல்லையும் ஒண்ணுதான், ஆனா டிஃபரெண்ட் இருக்கு. என்ன டிஃபரெண்ட்? அவன் தேவன் இல்லைங்கிறான், தேடாதவன் தேவனே இல்லைன்னு சொல்றான். இங்க தேவனை தேடுகிற ஒருவன் சொல்றான், அவர் என்னை விட்டு விலகுவது இல்லை என்று சொல்லுகிறான். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அல்லேலூயா. அப்போ தேவனை தேடாம அவர் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இந்த உலகம் அப்படிதான் இருக்கு. உண்மையான தேவனை தேடாம அவர் இல்லை, உலகத்துல கடவுளே இல்லை, ஸ்தோத்திரம், என்ன விசாரிக்க யாருமே இல்லை. நம்மை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார், நம் அருகாமையில் ஒருவர் இருக்கிறார், நமக்காக ஜீவன் தந்த ஒருவர் இருக்கிறார், நமக்காக மரித்த ஒருவர் இருக்கிறார், நமக்காக மீண்டும் வரப்போகிற ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நான் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை அல்லாமல் வேற தேவன் இல்லவே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அப்போ இங்கே தாவீது சொல்லுகிறார், தேடுங்கள், தேவனை தேடுகிற ஒருவன் உண்டோ என்று பார்க்க பரலோகத்திலிருந்து அவன் மணிபுத்திரனை என்ன செய்கிறார், கண்ணோக்கி பார்க்கிறார். யாரை பார்க்கிறாரா? யாரை பார்க்கிறாரா? அப்போ மனுஷனுடைய தேடுதல் எல்லாமே எதுவாத்தான் இருக்கு, பணமாத்தான் இருக்கு. மனுஷன் தேடுறது எல்லாமே உலக காரியத்தை தான் தேடிக்கிட்டு இருக்கிறான். மனுஷன் தேடுறது எல்லாமே எதை தேடிட்டு இருக்கிறான்? சம்பாதிக்கிறது நல்லது, உழைக்கிறது நல்லது. நம்ம உழைக்காம இருக்க கூடாது, அது வேதத்தின்படி தவறு. நம்ம என்ன பிரயாசப்பட்டு சாப்பிட வேண்டும். தேவன் சொன்னார், உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நீ கையின் பிரயாசத்தை நீ என்ன செய்வாய்? நீ விதை விதைப்பாய், அந்த விதையை நான் அறுப்பேன், ஆசீர்வதிப்பேன். அல்லே, ஈசாக்கு விதை விதைத்தான், அதை கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்போ விதைக்க வேண்டியது நம்ம வேலை. ஒன்னும் ஆமேன்னு சொல்லுங்களேன். விதைக்க வேண்டியது ஆண்டவர் விதைக்க சொல்லி இருக்கிறார். அவர் விதைக்க மாட்டார், நம்ம தான் விதைக்கணும். அப்போ பிரயாசப்பட்டால் பலனை கர்த்தர் கட்டாயம் என்ன செய்வார்? தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா.
அப்போ இங்க வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிற ஜனம், உலகத்தில் இருக்கிற பூமியில கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். அவன் இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் பணத்தை சேர்த்து வைக்கணும், இன்னும் சோத்திரம் அப்படி வாழணும் இப்படி வாழணும் தான், அப்படி அதை தான் தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறானே தவிர தேவனை தேடுகிற ஒருவன் என்ன செய்யவில்லை இல்லைங்கிறது தான் ஆண்டவருடைய மிகப்பெரிய துக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் எதை தேடுகிறார்கள்? மனிதன் தேடத்தான் செய்தான், தேடாதவன் எவனுமே இல்ல. தேடிக்கிட்டே இருக்கிறான். அவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை தேடிக்கிட்டே இருக்கிறான். ஆனா தேவனை தேடுறவன் தான் இல்லை. யாரை தேடுகிறவன் இல்லை? தேவனை. உண்மையாய் எனக்கு தேவனுடைய உதவி வேணும், எனக்கு தேவன் உதவி செய்யணும், எனக்கு தேவன் தான் எனக்கு பலனா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க பரலோகத்திலிருந்து ஒருவர் கண்ணோக்கி என்ன செய்து கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப நம்மளை பார்க்கிற ஒரு தெய்வம் இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ தேவனை தேடாததுனாலதான் அவனுக்கு என்ன இல்லை? நன்மை செய்கிற உள்ளம் வரல. தேவனை தேடாததுனாலதான் அவனுக்கு என்ன வரமடுக்கு? ஸ்தோத்திரம், பயம் இருக்க மடுக்கு. தேவனை தேடனா என்ன இருக்கும்? பயம் இருக்கும். அல்லேலூயா. தேவனை தேடுகிற உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கும்? பாவத்தை குறித்ததான ஒரு பயம் இருக்கும், வார்த்தை குறித்ததான ஒரு பயம் இருக்கும், பார்வையை குறித்ததான ஒரு பயம் இருக்கும். ஸ்தோத்திரம். என்ன பயம் இருக்கும்? தெய்வீக பயம் இருக்கும். அல்லேலூயா. நம்ம தவறி கூட ஒரு வார்த்தை என்ன செஞ்சிடக்கூடாது, பேசிடக்கூடாதுங்கிற ஒரு பயம் தேடுகிற பிள்ளைகளுக்குள்ள கட்டாயம் இருக்கும். அப்போ தேவனை தேடாததுனாலதான் அவர்களுக்குள்ள எந்த உணர்வு இல்லை. எந்த உணர்வு இல்லை? பாவ உணர்வு இல்லவே இல்லை. அல்லேலூயா. பாவ உணர்வு இல்லை, தவறு செய்கிறோம் என்கிற உணர்வு இல்லை, ஸ்தோத்திரம், தீங்கு செய்கிறோம் என்கிற உணர்வு இல்லை. எல்லாரும் அருவருப்புக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேடாததுனாலதான் தெய்வ பயம் இல்லை. அல்லேலூயா. நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லைன்னு சொல்றார் தாவீது. நன்மை செய்கிற ஒருவனும் இல்லவே இல்லை. அல்லேலூயா. தேவன் ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் விசாரிக்கும்படி அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். எல்லாரும் வழி விலகி, எது விலகினாங்களாம்? வழி விலகி. அப்படின்னா எந்த வழியை விட்டு விலகுகிறார்கள்? எந்த வழியை விட்டு விலகினார்கள்? தேவன் அவர்களுக்கு நியமித்த பாதையை விட்டு என்ன செய்தார்கள்? வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். வழி விலகுகிறவனுடைய வாழ்க்கையில கெடுதி கட்டாயம் வந்தேதான் ஆகும். அல்லேலூயா. தேவனை விட்டு பிரிஞ்சு போனா சரிவு நிச்சயம். தேவனை விட்டு பிரிஞ்சு போனா சரிவு நிச்சயம். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லவே இல்லை என்று மறுபடியும் சொல்லுகிறார். முதல்லையும் சொன்னாரு, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. இப்ப 3வது வசனத்திலையும் சொல்லுகிறார், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அப்பனா இப்ப என்ன நடக்கு அப்படின்னா, எல்லாரும் சுயநலமா வாழ்றான். எல்லாரும் எப்படி வாழ்றான்? யாரு எப்படி போனா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாரு எப்படி போனா நமக்கு என்ன? அல்லேலூயா. எவன் பட்டினியில செத்தா நமக்கு என்ன? அல்லேலூயா. உலகம் எப்படி போனா நமக்கு நம்ம பிள்ளைங்க நம்ம குடும்பம் போதும். அப்போ ஆண்டவர் பார்க்கிறார் மணிபுத்திரர்களை, எல்லாரும் சுயநலமாகவே என்ன செய்கிறார்கள்? வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுயநலம் நிறைந்த ஒரு உலகம் தான் என்ன செய்து கொண்டிருக்கிறது? உலகத்தினுடைய 90 பகுதியை பார்த்தா சுயநலமாகவே வாழ்கிறார்கள். நமக்கு ஒரு பிரச்சனைனா கண்ணீர் வருது. ஆனா நம்ம தேசத்துல ஒரு பிரச்சனைனா கண்ணீர் வரவே. சொல்லுங்க, உங்களுக்கு வருதா? அப்படின்னு கேளுங்களேன், சும்மா கேளுங்களேன், கேட்டு வச்சுக்கோங்க, நல்லது. அல்லேலூயா. ஆமா, கேளுங்க. பக்கத்துல இருக்கிற ஆள்லாம் உயிரோட தான் இருக்காங்களா, இல்ல பக்கத்துல மனுஷன் தான் இருக்கானா, இல்ல வேற பேய் எது இருக்கான்னு? அதான் அடிக்கடி உங்களை பார்த்து சொல்றதே அதுதான். தூங்கிடக்கூடாதுல்ல. அவங்க என்ன செஞ்சிடக்கூடாது? இந்த வல்லமையான பிரசங்கத்தை கேட்டு தூங்கிடக்கூடாது. ஆமேன்னு ஒரு ஆள் வேற சொல்லு. அல்லேலூயா. இப்ப கேளுங்க. ஆமே, ஸ்தோத்திரம். சுயநலமாக அல்ல,
ஆமென். தெய்வீகத்தை உடையவர்கள் தேசத்துக்காக பாரப்படுவார்கள், ஜனத்திற்காக பாரப்படுவார்கள், ஆத்துமாவுக்காக பாரப்படுவார்கள், ஊழியத்திற்காக பாரப்படுவார்கள். அல்லேலூயா. அப்ப பாரமுள்ள ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மை செய்கிறவர் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. தேடுறவனும் இல்லை, தேடாததுனால நன்மை செய்கிற உள்ளமும், சொல்லுங்களேன், உள்ளமும் எனக்கு அப்படிப்பட்ட உள்ள வேண்டாம் ஆண்டவரே. அல்லேலூயா. பக்கத்துல ஒருத்தன் கஷ்டப்படுறான் அப்படின்னா கொடுக்க ஒண்ணு இல்லாட்டாலும் முழங்கால நம்மால கொடுக்க முடியும். ஆமே. கொடுப்பதற்கு நம்முடைய வசத்தில் ஒன்று இல்லைனாலும் நாம் கொடுக்கும்படிக்கு கர்த்தர் ஒன்றை தந்திருக்கிறார். நீ செபித்து கண்ணீர் வடித்து அந்த ஆத்துமாவுக்காக செபிப்பாய், ஆனால் ஆண்டவர் நன்மை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். சபையே, இதை நாம் கற்றுக்கொண்டால் போதும், இதை நாம் கற்றுக்கொண்டால் போதும். உன்னுடைய பிரயாசத்துக்கான பலன் பரலோக ராஜ்யத்தில் தேவன் கணக்கு வைத்திருக்கிறார். நீ ஒரு ஆத்துமாவுக்காக நீ ஒரு சொட்டு கண்ணீர் வடிப்பாயானால் அதற்கான பிரதிபலனை என் தேவன் பரலோகத்தில் உனக்காக வைத்திருக்கிறார். புரிஞ்சவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப நான் என் குடும்பம் அப்படி வாழ்ந்துடக்கூடாது. கிறிஸ்தவங்க அப்படி என்ன செஞ்சிடக்கூடாது. நம்ம மிஷினரிய பாருங்க, நம்முடைய முற்பிதாக்களை பாருங்க, ஆண்டவருக்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுத்தார்கள். ரத்தம் சிந்துவதற்கு தங்களை என்ன செய்தார்கள், ஒப்பு கொடுத்தார்கள். பட்டயத்துக்கு இணையாவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். சுட்டரிக்கப்படுவதற்கும் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயா. வாதிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார்கள். எபிரேயர்ல தானே வாசிக்கிறோம், வாசிங்களேன். எபிரேயர் 11வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது அவர்கள் தங்களை என்ன செய்தார்களாம், ஒப்பு கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 33, 11, 33 சீக்கிரமா வாசிங்க. விசுவாசத்தினாலே ராஜ்யத்தை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், தப்பினார்கள், கொண்டார்கள், வல்லவர்கள் ஆனார்கள். இதெல்லாம் நல்லா இருக்கு, இதை கேட்கும் போது நல்லா இருக்கு. அல்லேலூயா. ஆனா அடுத்து சொல்லுகிறார்கள் 35வது வசனத்தை சத்தமா வாசிங்க. ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு சத்தமா விடுதலை பெற சம்மதியாமல், சொல்லுங்க, விடுதலை பெற சம்மதியாமல் என்ன செய்யப்பட்டார்களாம், வாதிக்கப்பட்டார்கள். சத்தமா சொல்லுங்க, வாதிக்கப்பட்டார்கள், வாதிக்கப்பட்டார்கள், சித்திரவதைப்படுத்தப்பட்டார்கள். ரோம அரசாங்கத்தினாலே நம்முடைய சோத்திரம் ஜனங்கள், நம்முடைய முற்பிதாக்கள் என்ன செய்யப்பட்டார்கள், சித்திரவதை அனுபவித்தார்கள். தம்முடைய 12 அப்போஸ்தலர்களும் 12 அப்போஸ்தலர்களும் சித்திரவதைப்படுத்தப்பட்டு தான் அவர்கள் மரித்து போனார்கள். அல்லேலூயா. ஆமே. வேறு சிலர் நிந்தைகளையும் கட்டுகளையும் அனுபவித்தார்கள், சிறைச்சாலை அனுபவித்தார்கள். ஆமே சோத்திரம். ரிச்சர்ட் உம்பரன் என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வ மனுஷன், ஆமே சோத்திரம், என்ன செய்யப்பட்டார், பழுக்க காய்ச்சின கம்பியை கொண்டு அவருடைய சரீரத்தில் அநேக இடத்துல என்ன செய்யப்பட்டார்கள், ஆமே ஓட்டப்பட்டிருக்கிறாங்க. அப்பவும் கூட இந்த மகிமைக்காக என்று சொல்லி அவர் பாடுகளை அனுபவித்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய மிஷினரிமார்கள், வட இந்தியாவில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு மிஷினரிமார்களும் தேவனுக்காக படுகிற பாடுகள், ஆமே மறைமுகமாக நேர்முக நமக்கு தெரியாதவைகள் எத்தனையோ இருக்கிறது. சிறைச்சாலையில் அடைக்கிறார்கள், எத்தனையோ மிஷனரிமார்களை கொன்று குவித்திருக்கிறார்கள், அடையாளமே தெரியாமல் போய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் பரலோகத்தில் இருந்து சொத்திர கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். பரலோகத்தில் இருந்து கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அவர் எழுந்தருள போகிற ஒரு நாட்கள் வரப்போகிறது. அவர் எழுந்தருளுகிற ஒரு நாட்கள் வரப்போகிறது. இந்திய தேசத்தில் இருக்கிற பாராளுமன்றம் சொல்ல போகிறது, கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை இடுகிற நாட்கள் வெகு தொலைவில் அல்ல, வெகு தொலைவில் அல்ல, சீக்கிரமாய் வரப்போகிறது.
அவர்கள் வாதிக்கப்பட்டார்கள், சித்திரவதை அனுபவித்தார்கள், சிறைச்சாலைகளை பெற்றார்கள், அடிக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள். இதையெல்லாம் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்காக அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனுக்காக தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் தாவீது எழுதி வைத்திருக்கிறார், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லையே. ஆமே, நன்மை செய்கிற ஒருவனும் இல்லை. ஒரு சுவிசேஷம் சொல்ல நமக்கு மனசு வரமடுக்கு. ஆமே, சோத்திரம். ஒரு கைப்பிரதியை கொடுக்க நமக்கு மனசு வரமடுக்கு. ஆமே, ஆண்டவரை குறித்து ஆமே ஏராளமான ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாரே, அவர்களுக்காக ஒரு மணி நேரமாவது, அரை மணி நேரமாவது ஒரு சொட்டு கண்ணீர் வடித்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு பாரத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. எத்தனை பேருக்குள்ள அப்படிப்பட்ட விருப்பம் இருக்கிறது? இந்த பாரத்தை காட்டிலும் எனக்கு அதிகமான ஒரு பாரத்தை கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா. என் ஜனங்களுக்காக விழுந்து கிடக்கிற ஒரு பாரத்தை கர்த்தர் எனக்கு தருவாராக. என் தேசத்துக்காக விழுந்து கிடக்கிற ஒரு பாரத்தை கர்த்தர் எனக்குள்ள உண்டாக்குகிறவராக இருப்பாராக. கடந்த நாளிலே நம்ம வேதத்தை தியானித்தது போல தேவன் தாமே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்முடைய இருதயங்களிலே விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் என்று நம்ம வாசித்தோமே. அந்த வசனம் எந்த அளவுக்கு நமக்குள்ள தாக்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. வீட்டில் போய் ஆண்டவரே உம்முடைய பாரத்தை நீர் எனக்குள்ள வைப்பீராக, உம்முடைய தாகத்தை நீர் எனக்குள்ள வைப்பீராக என்று சொல்லி நாம் எத்தனை பேர் கதறினோம். ஆமே தேவ ஜனமே, அப்படிப்பட்ட பாரத்தை பெற்றுக் கொண்டவர்களாக இந்த 2025 நீ எழும்புவாய் ஆனால் உன் மூலமாய் ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் ரட்சிக்க அவர் உண்மையும் வல்லமையும் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன் மூலமாக ஒரு நதி பரவி பாயட்டும். உன் மூலமாக ஒரு அக்கினி தேசங்களுக்குள்ளாக பரவி 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 பற்றி எரியட்டும். உன் மூலமாக வல்லமைகள் புறப்படட்டும். உன் மூலமாக இயேசுவினுடைய நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. என்ன சொல்லுங்க ஆண்டவர், என்னை கொண்டு செய்யுங்கப்பா, என்னை கொண்டு செய்யுங்க ஆண்டவரே. அப்ப நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை. சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெந்ததை தின்னு விதி வந்தா என்ன செய்வோம்? சாவோம் என்கிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க புறஜாதிகள் நன்மை செய்கிறார்கள், புற மதத்தை சேர்ந்தவர்கள் நன்மை செய்கிறார்கள். அல்லேலூயா. அம்மா, தேவனை தேடுகிற நாம் தான் அது முதலாவது செய்ய வேண்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எனக்கு நன்மை செய்கிற உள்ளத்தை தாங்க ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. கேளுங்களேன், ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்களேன். ஆண்டவரே, ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணுங்க. ஆண்டவரே, நான் வாழ்கிற இந்த நாட்கள்ல ஏனோ வாழ்ந்தோம் முடித்தோம் என்று அல்ல. ஆமே ஆமே, நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி திரிந்தார் என்று அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம். ஆமென். அவர் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. நீங்க பண்ணுங்களேன். ஒப்பு கொடுங்க. சத்தம் போதாதே. அல்லேலூயா. இப்ப நான் உண்மையா ஜெபம் பண்ணீங்களா? கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நன்மை செய்கிற உள்ளத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உள்ளத்தை கேளுங்க. கைகளை கர்த்தர் பலப்படுத்துவார். நம்முடைய கைகளை பலப்படுத்துகிற ஆண்டவர் சந்தராதனை அநேகருடைய கைகளை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், அந்த உள்ளத்தை தருகிற ஆண்டவர் உன் கைகளை திடப்படுத்தி பலப்படுத்தி தளர்ந்து போன அநேகரை கர்த்தர் தூக்கிவிட செய்வாராக. இந்த வாக்கு உங்கள் மேல் பலிப்பதாக. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் அமர்வதாக. அல்லேலூயா. தாக வேணும், எதிர்பார்ப்பு வேணும். நமக்கு ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கணும். ஆண்டவர், எனக்கு அப்படிப்பட்ட உள்ளத்தை தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. எனக்கு அப்படிப்பட்ட யோசனை என்ன செய்யுங்கப்பா, தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? சுயநலமாவே வாழ்ந்துடக்கூடாது. ஏதோ வாழ்ந்தோம், பாட்டு பாடணும், ஆராதிச்சோம், போனோம் அப்படின்னு வாழ்ந்துடக்கூடாது. அப்படித்தானே? என்னை கர்த்தர் பயன்படுத்த வேண்டும், என்னை கொண்டு பிரயோஜனப்படுத்த வேண்டும். நான் வாழ்ந்து முடிக்கிறதுக்குள்ள ஒரு 1000 பேரையாவது கர்த்தருக்குள்ள நடத்திடணும். அல்லேலூயா,
நீதிக்கு நடத்திட வேண்டும். பரிசுத்த வாழ்க்கைக்கு நேரா அவங்கள நடத்தணும். உண்மையான தேவனுக்கு நேரா அவங்கள நடத்தணும். அல்லேலூயா. என் சந்ததிக்குள்ள ஒரு தீயை கொளுத்தி விட்டுட்டு தான் நான் போகணும். ரவஹதன சம்தராதனே உடரபலஹதரபலபா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நமக்கு பின் வருகிற சந்ததிகள் தேவனை குறித்த அறிவில் என்ன செய்ய வேண்டும்? அடிக்கடி இந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நீங்க எத்தனை பேர் இதை சீரியஸா எடுத்தீங்கன்னு தெரியல. ஆமென். சாலமோனுக்கு தாவீது சொன்னது போல நமக்கு பின் வருகிற சந்ததிகள் எந்த அறிவில தேட வேண்டும்? தேவனை குறித்த அறிவில தேட வேண்டும். அல்லேலூயா. என் தேவன் ஒருவர் இருக்கிறார், அவரை தேடினால் அவர் எனக்காக எதையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்கிற அறிவு நம்முடைய சந்ததிகளுக்கு இருந்தா மட்டும் போதும். ஆமென். நம்ம சந்ததிகளுக்குள்ள கொளுத்தி விட்டுட்டு போக வேண்டிய ஒரே நெருப்பு இதுதான். என் தேவனை நான் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர் என்பதை, வல்லமை உள்ளவர் என்பதை என் சந்ததி அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த ஒரு அடையாளத்தை மாத்திரம் என் பிள்ளையுடைய இருதயத்தில் கொளுத்தி விட்டுட்டு போயிட்டா போதும். அவன் பிழைச்சுக்கிட மாட்டான், இல்ல, அவன் உயர்ந்திருப்பான், அவன் மேன்மையாக இருப்பான். அதுதான் வேணும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க மணிபுத்திரனை கண்ணோக்கினார். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லையே, ஒருவனாகிலும் இல்லையே. இரக்க குணம் இல்லையப்பா. அவன் சோத்திரம் மனத்தாழ்மை இல்லையே. அல்லேலூயா. அமை சோத்திரம் இறங்கி போய் அமை சோத்திரம் அமை நம்ம இறங்கி போய் அமை இறங்குகிற குணமும் அமை தேவன் இரக்கம் உள்ளவரும் மனதுருக்கம் உள்ளவரும் நீதிய சாந்தம் உள்ளவரும் நன்மை செய்கிறவரும் அமை பாவிகளை அமை மன்னிக்கிறவரும் பாவிகளை ரட்சிக்கிறவருமாய்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அதனால்தான் அவர் சொன்னாரு, நீ அமை உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நீ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற பிரதான கற்பனையை கர்த்தர் நமக்கு தந்துவிட்டு போயிருக்கிறார். நன்மை செய்ய படியுங்கள். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? காயினை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதுதான். நம்முடைய எதிர்பார்ப்பை ஆண்டவர் பூர்த்தி செய்ய விரும்புகிறார். நம்ம எதிர்பார்ப்பது, ஆண்டவரே என் கைகளை திடப்படுத்துங்க, அந்த உள்ளத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என் ஆவியானவர் என்னை நிரப்ப 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 என் உள்ளம் சொல்லும் ஆமேன் ஆமேன். நன்மை செய்கிற அந்த எண்ணம் எனக்குள்ள வர ஆரம்பிக்கும். நன்மை செய்கிற அந்த துடிப்பு எனக்குள்ள வர ஆரம்பிக்கும். என்னை நிரப்புங்கப்பா. சொல்லுங்க, என் நிரப்புங்கப்பா. என் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுங்கப்பா. மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார், என் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமா, சொல்லுங்க, ஆண்டவரே நன்மை செய்கிறவன் எல்லாரும் வழி விலகி ஏகமா என்ன செய்தார்கள்? கெட்டு போனார்கள். அப்போ உத்தமமான வழியில நடக்கிறதுக்கு மனுஷனுக்கு என்ன இல்லை? விருப்பமே இல்லை. உண்மையான வழியில நடப்பதற்கு மனுஷனுக்கு என்ன இல்லை? எல்லாரும் எதை விட்டு வழி விலகி போறாங்க? இந்த பாதையில எவன் நடப்பான்? அல்லேலூயா. போய் இதுலயா நடக்கணும்? வாழ வேண்டிய வாழ்க்கையை அனுபவிக்காம நம்ம இந்த வாலிப வயசுலயே பரிசுத்தம், உண்மை, உத்தமம், தேவனுக்கு பிரியமா வாழணும்னு வாலிப வயசுலயே நம்முடைய பாதையை காத்துக்கொண்டு பாதையை ஒழுங்குபடுத்தி வாழணும்னு யாருக்கு என்ன இல்லை? ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்களே. விருப்பம் இல்ல. அல்லேலூயா. எல்லா வாலிப இப்போ உலகத்தில் இருக்கிற வாலிப கூட்டம் எல்லாம் அம்மை பாதையை தாமாகவே தெரிந்து கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கான பாதையை கர்த்தர் அல்ல, அவர்களுக்கான பாதையை யார் தெரிந்து கொள்ளுகிறார்கள்? வாலிப தங்கச்சி, நான் அப்படி இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எனக்கு காண்பித்திருக்கிற உத்தமமான வழி இருக்கிறது. தேவன் எனக்கு காண்பித்திருக்கிற பாதைக்கு தீபமும் பேதைக்கு வெளிச்சமா இருக்கிற ஒரு வசனம் என்கிற வழியை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். சத்தியம் எனக்கு ஒரு வழியை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆமே, சத்தியம் எனக்கு ஒரு வழியை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த சத்தியத்தின் பாதையில நித்தமும் நடக்கக்கூடிய உத்தமர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ மணிபுத்திரனுக்கு என்ன 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 எது பிரியமே இல்லை?
இந்த பாதையில நடக்கணுமா? இந்த வழியில நடக்கணுமா? அல்லேலூயா. இந்த உண்மையான பாதை உத்தமம், பரிசுத்தம், தெய்வீகம், ஆமே சோத்திரம், இடுக்கமான பாதை, முள்கள் நிறைந்த பாதை, பாடுகள் நிறைந்த பாதை, இந்த பாதையில நடக்கிறதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை. நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நீங்க நடத்துங்க, ஆண்டவரே உன் மேல என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். சொல்லுங்க, எனக்கு காட்டுகிற தெய்வமே, நீங்க காட்டுகிற பாதையில நான் போக விரும்புகிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க காட்டுகிற பாதையில நான் போக விரும்புகிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்போ எல்லாரும் என்ன செய்தார்களாம்? வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். ஏகமா என்ன செஞ்சுட்டாங்க? ஆமா, வழிதான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி சொல்லுவேன், வழி நல்லா இருந்தா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஒருவனுடைய வழி எதுவோ அதே போல் அவனுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். ஆமென். ஒருவனுடைய வழி எப்படி இருக்கிறதோ அவனுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். நமக்கு எது வழி? சத்தியம் நமக்கு ஒரு வழியை காட்டுகிறது. ஆமென். இந்த வேதாகமும் நமக்கு வழி. வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? வசனத்தின் வழி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனாலதான். அப்ப நம்ம வசனம் தான் பாதைக்கு தீபமும் பேதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள் என்று 119வது சங்கீதம் முழுவதுமே வசனத்தை குறித்து தான் ஆமே சோதர சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறான். நம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. அப்ப நமக்கு ஆமே சோதர உலகம் சொல்லுகிற ஆமே பாதை உண்டு, அம்மா அப்பா சொல்லிக் கொடுக்கிற பாதை உண்டு, ஆசிரியர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாதை உண்டு, எல்லாம் நம்முடைய மனசுக்கு தோன்றுகிற பாதைகளும் வழிகளும் உண்டு. ஆனா அவைகளெல்லாம் மரணமாய் முடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் எனக்கு சத்தியம் சொல்லிக் கொடுக்கிற பாதை வழி அது ஜீவனும், அது ஜீவனுக்கு ஏதுவானது, அது மகிமைக்கு ஏதுவானது. அல்லேலூயா. ஆண்டவர் மணிபுத்திரனை பார்க்கிறார். அவன் தான் வழியில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? நடந்து போய் கொண்டு இருக்கிறான். அவன் தான் வழிய அவனுக்கு ஆலோசனை பிடிக்க மடுக்கு, சத்தியம் அவனுக்கு என்ன செய்ய மடுக்கு? பிடிக்க மடுக்கு. வாழ்கிற வயசுல வாழாம அம்மை சோத்திர இந்த வயசுல போய் அப்படி இப்படி என்ன செய்ய சொல்றாங்களே, வாழ சொல்றாங்களே, அப்படிங்கிற ஒரு சலிப்பு வருகிறது. அல்லேலூயா. ஆனா இங்க இருக்கிற வாலிப தங்கச்சிக்கு தம்பிமாருக்கு நான் விசேஷமா சொல்ற ஆலோசனை என்ன அப்படின்னா, இந்த நாளை கர்த்தருக்கு நீ அர்ப்பணிப்பாயானால், இந்த நாளை நீ கர்த்தருக்காக அர்ப்பணிப்பாயானால் உனக்கு ஒரு மகிமையின் நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ பயன்படுகிற ஒரு நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன்னை விசேஷமாய் நிறுத்துகிற ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். புரிஞ்சவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும். இது மட்டுமா அவங்க செய்யறாங்க? 4வது வசனத்துல பார்க்கிறோம், அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவு அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் கர்த்தரை என்ன செய்கிறது இல்லை, தேடுகிறது கிடையாது. என்ன செய்கிறது கிடையாது? தேடுகிறது கிடையாது. நன்மை செய்கிறது கிடையாது. உத்தமமான வழியில நடக்கிறது கிடையாது. ஆமே சோத்திரம். அவர்கள் என்ன கடைசியா என்ன சொல்றாரு? அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதும் இல்லை. அவர்கள் என்ன செய்கிறார்களாம்? ஆமே சோத்திரம். அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை. யாரை பட்சிக்கிறார்கள்? யாரை பட்சிக்கிறார்கள்? தேவனுக்கு பிரியமாய் வாழுகிற ஜனத்தை பரியாசம் பண்றாங்க, பட்சிக்கிறாங்க. அல்லேலூயா. வெள்ளை சேலை உடுத்துனா அதுக்கு ஒரு பரியாசம் இந்த உலகம் வச்சிருக்கு. நகை போடாம அலைஞ்சா அதுக்கு ஒரு பரியாசத்தை இந்த உலகம் என்ன செய்திருக்கு? வச்சிருக்கு. இது மட்டுமா? ஏராளமான பரியாசங்களை தேவனுக்கு பிரியமாய் வாழுகிற, தேவனுக்கு உண்மையாய் தங்களை ஒப்பு கொடுத்து வாழுகிற ஜனத்தை பரியாசம் பண்ணுகிற ஒரு கூட்டம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். பாருங்க, யூடியூப்பை எடுத்துட்டாலே ஒரு ஊழியக்காரனை வச்சு என்னெல்லாமோ பேசுறாங்க. என்ன கூட்டத்துக்குள்ள வந்துட்டோம்? பரியாசம் பண்ணுகிற, பட்சிக்கிற ஒரு கூட்டத்துக்கு மத்தியில வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நீங்க தேவனை உண்மையா தேடினா உங்களுக்கு நிச்சயம் பரியாசமும் வரும். உங்களை என்ன செய்ய மாட்டாங்க? சும்மா இருக்கவே விட மாட்டாங்க. உங்களை வேதனைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, உங்களை கசப்பாக்கி கொண்டே இருப்பார்கள்.
அல்லேலூயா. உங்க மனசை என்ன செய்வாங்க? துன்பப்படுத்திக்கிட்டே. அவர்களும் தேடுகிறது இல்லை, தேடுகிறவர்களை தேட விடுவதும் இல்லை. அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் விசாரித்து கொண்டிருக்கிறார், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் அலட்சியம் பண்ணுகிறவர் அல்ல. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிக்கிட்டு போறேன். முடிஞ்ச அடுத்த வாரமும் இதை குறித்து நான் உங்களுக்கு இன்னும் விளக்கமா சொல்ல விரும்புகிறேன். இந்த வசனத்திலிருந்து அநேக காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் 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 கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள்? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். அவர்கள் என்ன செய்கிறார்களாம்? பட்சிக்கிறார்கள். சொல்லுங்க, பட்சிக்கிறார்கள். மறுபடியும் சொல்லுங்க, பட்சிக்கிறார்கள். அப்பத்தை சாப்பிடுகிறது போல என்ன செய்கிறார்களாம்? சாப்பாட்டை சாப்பிடுகிறது போல என் ஜனத்தை என்ன செய்கிறார்? அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. யார் ஜனத்தை? என் ஜனத்தை. சொல்லுங்க, என் ஜனத்தை. அவருக்கு பிரியமான ஜனத்தை, அவருக்கு பிரியமாய் வாழுகிற ஜனத்தை அவங்க என்ன செய்கிறார்களாம்? அல்லேலூயா. இப்ப என்ன அப்படின்னா, கெட்டவங்களை இந்த உலகம் விட்டுருது. கெட்டவங்களை, பச்சிலங்குழந்தைய என்ன செய்யறான்? பச்சிலங்குழந்தைய கொல்றான், வாலிப பிள்ளைகளை கெடுத்து கொள்றான். பல விதத்துல ஒவ்வொரு நியூஸும் தினமும் ஒரு நியூஸை கேள்விப்படுறோம். தினமும் ஒரு நியூஸை. இன்னைக்கு காலையில ஒரு நியூஸ் கேள்விப்படுறேன். ஆட்டோல ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு போய் நாசம் பண்ண பார்த்தான், அதை ஒருத்தன் காப்பாத்திட்டான். அதுக்கு முந்தின நாள் குக்கர்ல அவிச்சு கொண்டுருந்தான். என்ன இப்படிப்பட்ட மனசுக்கு கேட்கும் போதே அப்படி அப்படி பக்குன்னு இருக்கு. புதுசு புதுசா தேசத்துல நம்ம வாழ்கிற தமிழ்நாட்டுல, நம்ம அக்கம் பக்கத்துல, நம்ம பக்கத்துலலாம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அல்லேலூயா. இதெல்லாம் பயங்கரமான கிரியைகள் தேசத்துல என்ன செய்து கொண்டிருக்கிறது? நடந்து கொண்டிருக்கிறது. அவங்களெல்லாம் ஒரு நேரம் கண்டுக்கிறாங்க, ஒரு நேரம் என்ன செய்கிறதே இல்லை, கண்டுக்கிறதே. அவங்கள விட்டுறான், அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருதான், எப்படியோ அவங்க வெளியே வந்து என்னமோ பண்றாங்க. ஆனா சுவிசேஷம் சொல்ல போனவன அடிக்கிறான். யார அடிக்கிறாங்க? சுவிசேஷம் தேவனை குறித்து நன்மை செய்கிறவன இந்த ஜனம் என்ன செய்கிறது? பாருங்க, எஃப்எம்பியில ஊழியம் பார்த்து கொண்டிருந்த கணவன் மனைவிய எத்தனை 6 வருஷம் ஜெயில வச்சுட்டாங்க. என்ன கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சவங்க என்ன செய்யறாங்க? கடந்த எந்த ஊர்ல தெரியல, ஒரு சபை இழுத்து மூடிட்டாங்க. பாஸ்டருடைய மனைவி கதறி அழுகுறாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு ஜெபம் பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் நன்மை செய்கிறவங்களை, தேவனுக்கு பிரியமாய் வாழுகிறவர்களை, தேவனிடத்தில் ஜனங்களை நடத்தக்கூடியவர்களை இந்த உலகம் என்ன செய்கிறது? பட்சிக்கிறது. நம்மளே ஆண்டவர் ஒன்றும் செய்ய விடாம கையை கட்டி போட்டார். நம்ம எதிர்த்து பேச முடியுமா? பேசுவதற்கு இது இருக்கு. அவன் விட்டா அவங்கள விட பயங்கரமா நம்ம தான் சண்டை போடுவோம். நமக்கு அந்த தில் இருக்கு. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? நம்ம கையை கட்டி போட்டுட்டார். வாயையும் கட்டி போட்டாரு, கையையும் என்ன செஞ்சிட்டாரு? ஏன் அப்படின்னா அவர் எழுந்தருள போகிறார். அவர் எழுந்தருள போகிறார். என் தேவன் எழுந்தருள போகிறார். 850 பாகால் தீர்க்கதரிசி இருந்தா என்ன? ஒரு எலியா, ஆண்டவரே என்னை கேட்டருளும் ஆண்டவரே, என்னை கேட்டருளும் ஆண்டவரே என்று சொன்னபோது பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வந்து கர்த்தரே தெய்வம் என்று கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை செய்யக்கூடிய ஒரு நாட்கள் வரத்தான் போகிறது. அல்லேலூயா. தேவன் இஸ்ரவேலுக்கு ஒரு ரட்சிப்பை வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நமக்கு ஒரு ரட்சிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் வரப்போகிறது. நம்புறவங்க மட்டும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் நம்ம தொடர்ந்து நம்மளை கர்த்தர் நிக்க சொல்லி இருக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தெய்வன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நீங்க சும்மா இருங்க, உங்களுக்காக நான் என்ன செய்வேன்? யுத்தம் பண்ணுவேன். நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்திய தேசத்துல தேவன் எழுந்தருள போகிறார். எந்த அளவும் இல்லாம 2025 கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி வசனம் சொல்லி முடிக்கிறது. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு, சீயோன்னா எது? சீயோன்னா எது? பரலோகம். ஏன் ரொம்ப யோசிக்கீங்க? ஏதாவது பாஸ்டர் சொல்லி இல்லை, அப்படிலாம் கிடையாது. சீயோன்னாலே என்னதுதான்? பரலோகத்திலிருந்து ரட்சிப்பு வரப்போகிறது.
தம்முடைய ஜனத்திற்காக கர்த்தர் ரட்சிப்பை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தம்முடைய ஜனத்திற்காக கர்த்தர் உன்னை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்போ தெரியும், அப்போ எல்லாரும் அவரை காண்பார்கள், எல்லாரும் அவரை காண்பார்கள், எல்லா முழங்காலும் முடங்கும். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அந்த நாள் வெகு தொலைவில் அல்ல, சீக்கிரமாய் வரப்போகிறது. ஆமை, சீக்கிரமாய் வரப்போகிறது. இன்னும் தேவனை ஆராதிங்க ஜனமே, இன்னும் ஜெபத்தை தீவிரப்படுத்துங்க, இன்னும் அவரை அதிகமாய் தேடுங்கள். ஆமை, உனக்கானவைகளை கர்த்தர் சீக்கிரமாய் சீக்கிரமாய் அவர் கட்டவிழ்க்க போகிறார். நம்புறவங்க மட்டும் நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. போன வாரத்தில் இருந்து இந்த அநேக காரியங்களை இந்த 14வது சங்கீதத்திலிருந்து எங்களோடு பேசினீங்க. நீங்கள் தான் தெய்வங்கிறத நீர் ஆண்டவரே சொன்னீங்க ஆண்டவரே. இந்த வாரமும் இதிலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செஞ்சீங்க ஆண்டவரே. இன்னும் வருகிற வாரத்தில் இன்னும் அநேக வெளிச்சங்களை இந்த பகுதியிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள மாத்திரமல்ல, எங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிய அப்படிப்பட்ட ஒரு ஜனமாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. வந்த ஒவ்வொரு ஜனத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இரவில் நல்ல சொப்பனங்களையும் வெளிப்பாடுகளையும் தரிசனங்களையும் கொடுங்க ஆண்டவரே. இந்த இரவு நீர் வருவீரானால் நாங்கள் குடும்பமாய் சபையாராய் உங்களுடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்பட உதவி பண்ணுங்கப்பா. தாமதிப்பீரானால் ஆண்டவரே உமக்காக வாழ, உண்மையா வாழ, காமை மாசு கரைதிரையற்றவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஜனத்தை ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல ஆண்டவரே, நல்ல பிதாவே. ஆமாம், எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you. ஸ்தோத்திரம்.